ஹே கைஸ், நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சினிமா மயமாகும் அரசியல். விஜய் அவர்கள் இந்த 2026ல ஆட்சி வந்து அமைச்சார். ஸோ அதுக்கப்புறம் தனக்கு நெருங்கியவர்கள் சினிமா துறையில உள்ளவர்களுக்கு தொடர்ச்சியா அரசு பணிகளை வந்து வழங்கிட்டு இருக்கார். ஸோ இந்த விஷயத்த நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து பாக்குறோம். ஸோ அப்படி இன்னைக்கு கூட அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுக்கும் வேல்முருகன் பாடகர் வேல்முருகன் அவர்களுக்கும் அரசு பொறுப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பிரச்சனையும் ஒரு சைடு பெருசா பேசப்பட்டு வந்து இருக்கு. ஸோ இப்படி விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு தன் கூட நெருங்கி இருந்தவர்களுக்கு சினிமா துறையில உள்ளவர்களுக்கு பதவி வந்து வழங்குறார். சோ இது சரியா தவறா, அப்படி யார் யாருக்கெல்லாம் பதவி வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிதான் இந்த ஒரு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யாருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஆட்சி அமைஞ்ச உடனே தன் கூட வச்சிருந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியருக்கு ஒரு பொறுப்பு வந்து வழங்கினார். சோ அதுக்கு பல பிரச்சனைகள் வந்து எழுந்துச்சு. எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒரு ஜோசியக்காரருக்கு தகுதி இல்லாம அவருக்கு எதுக்காக இந்த பதவியை வந்து கொடுக்கிறார் அப்படின்ற மாதிரி பேச வந்து ஆரம்பிச்சாங்க. விமர்சனங்களும் எல வந்து ஆரம்பிச்சிச்சு. சோ அதனால அந்த அறிவிப்பை ரத்து வந்து பண்ணார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். சோ அதுக்கப்புறம் தான் கூட மேனேஜரா இருக்கக்கூடிய ஜெகதீஷ் பழனிசாமி, சோ அவருக்கு ஒரு பொறுப்பு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. சோ அதுக்கும் எதிர்ப்புகள் வந்து கிளம்புச்சு. பட் அதை கண்டுக்கிற வந்து இல்ல. அந்த பொறுப்பில் அவர் தொடர்ந்து நீடிச்சுட்டு வந்து இருக்கார். சோ அதுக்கப்புறம் ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசரா இருக்கக்கூடிய வெங்கட்ட நாராயணனா அப்படின்ற ஒருத்தருக்கு, அதாவது தமிழ்நாடோட டெல்லி சிறப்பு பிரதிநிதியா ஒரு பொறுப்பை வந்து கொடுத்தாங்க. சோ அதுக்கும் எதிர்ப்புகள் வந்து கிளம்பிச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, தமிழ்நாட்டை டெல்லியில போய் ரெப்ரசென்ட் பண்ண தமிழ்நாட்டுல ஆளே வந்து இல்லையா? தாவேகா கட்சியில ஆள் வந்து இல்லையா? எதுக்காக வேற மாநிலத்தை தவிர தமிழ்நாட்டுக்கு ரெப்ரசன்டேட்டிவா வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய கேள்விகள் வந்து எழுந்துச்சு. சோ அதுக்கு கட்சி சைட்ல இருந்து சொன்ன விளக்கம் வந்து என்ன அப்படின்னா, இல்ல விஜய் அவர்களோட அவரு அப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் கூட வந்து இருந்திருக்கார். சோ அதனால நாங்க பொறுப்பு வந்து வழங்கியிருக்கோம். இதுல மாநிலத்தவர் அப்படிலாம் வந்து பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னிச்சு. அப் டவுன் அப்படின்னா எதை சொல்லுது அப்படின்னா, ஜனநாயகன் படம் ஆப்வியஸா லீக் வந்து ஆயிருச்சு. சோ அதனால ப்ரொடியூசருக்கு ஒரு சில இழப்புகள் வந்து ஏற்பட்டுருச்சு. சோ அதனால அதை ஈடுகட்டுறதுக்கு பொறுப்பு வழங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லாம வந்து சொல்றாங்க. அதை தான் நம்மளால பார்க்க வந்து முடியுது. ஒருவேளை ஜனநாயகன் படத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருந்தா கூட விஜய் அவர்கள் தன்னோட சொந்த காசையோ இல்ல கட்சியோட பணத்தையோ எடுத்து கொடுக்கறது சரியா வந்து இருக்கும். பட் அதெல்லாம் விட்டுட்டு தமிழக அரசுல பொறுப்பு கொடுக்க வேண்டிய தேவையா வந்து இல்ல, அதுக்கு அவசியமும் இல்ல அப்படின்ற மாதிரி மக்கள்ல இருந்து எதிர்கட்சிகள் எல்லாருமே கேள்வியை வந்து கேட்டாங்க. பட் அதையும் இந்த தாவேக அரசு கொஞ்சம் கூட வந்து கண்டுக்கல. விமர்சனம் பண்றவங்க பண்ணுவாங்க, நம்ம எடுக்கிறதா முடிவு அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் லயலாமணி அவர்களுக்கு பாடநூல் கழக தலைவரா பொறுப்பு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. சோ அதுக்கு நம்ம விமர்சனம் வந்து பண்ணல. காரணம் என்ன அப்படின்னா, ஆப்வியஸா ஒரு கட்சியில உழைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த கட்சி தலைமைக்கு அரசா வந்து மாறுது அப்படின்ற போது அந்த கட்சியில உள்ளவங்களுக்கு பொறுப்பு வந்து கொடுப்பாங்க. சோ இதுல மாற்று கருத்து வந்து இல்ல. அந்த கட்சியில உழைச்சவங்களுக்கு பொறுப்பு வந்து கொடுங்க. பட் அதுக்காக சம்பந்தமே இல்லாம வேற மாநிலத்தவர் இல்ல சினிமா துறையில இருக்கக்கூடியவங்க சோ அவங்களுக்கு பொறுப்பு வழங்குறதுக்கு தகுதி வந்து இல்லையே அப்படின்றதா நம்மளோட ஒரு கேள்வி. சோ அப்படி பார்க்கும்போது லயலாமணி அவர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்ததை நான் விமர்சனம் வந்து பண்ணல. காரணம், அந்த கட்சியில வந்து உழைச்சிருக்கார், அந்த கட்சிக்காரர் முதலமைச்சரா இருக்கார் அப்படின்ற பட்சத்தை கட்சியில வேலை பார்த்தவங்களுக்கு ஒரு பொறுப்பு வந்து கொடுக்குறாரு. சோ அதுக்கு அடுத்தபடியா தான் இப்போ 2 பேத்துக்கு இது மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணப்பட்டிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, பிரபல ப்ரொடியூசரா இருக்கக்கூடிய அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுக்கு இந்த பொறுப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பொறுப்பு அப்படின்னா, தமிழக அரசுல இந்து சமய அறநிலையத்துறையில அறங்காவலர், அதாவது வாட்ச்மேன் பொறுப்புக்கு ஆட்களை வந்து சூஸ் பண்ணணும். சோ அந்த குழுல அர்ச்சனா கல்பாத்தி அவர்களை ஒரு உறுப்பினரா வந்து இடம்பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு அந்த பொறுப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதே மாதிரி பிரபல பாடகரா இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் தாவேகா கட்சியிலே ஒரு சில பாடல் வந்து பாடியிருக்கார், மேடையை வந்து ஷேர் பண்ணியிருக்கார் அப்படின்ற பட்சத்துல அவருக்கும் ஒரு உறுப்பினரா அங்க பொறுப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்து இருக்கு. அதை தாண்டி மிகப்பெரிய பிரச்சனையாவும் இது வந்து மாறி நிக்குது. ஆப்வியஸா மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒரே கொஸ்டின் தான், சினிமாக்காரர்களை நீங்க இந்த மாதிரி தகுதியே இல்லாம எந்த தகுதியின் அடிப்படையில் அரசு பொறுப்பை வந்து கொடுக்குறீங்க? அப்போ ஊரா விட்ட நெய்யில நீங்க வந்து ஸ்வீட் செய்வீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு தொடர்ச்சியா ஸ்வீட் வந்து கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் மக்களோட கேள்வி வந்து இருக்கு. ஒரு தமிழக அரசுல இடம்பெறணும், அங்க செயல்படணும் அப்படின்ற பட்சத்துல ஏதாவது ஒரு தகுதி வந்து இருக்கணும். ஒண்ணு, அந்த கட்சியில வந்து வேலை பார்த்திருக்கணும். சோ அந்த கட்சி கூப்பிட்டு ஆப்வியஸா இவர் வந்து உழைச்சிருக்கார் அப்படின்ற மாதிரி அந்த கட்சி கூப்பிட்டு அந்த பொறுப்பை வந்து கொடுக்கணும். பட் கட்சியிலேயே இவங்க வந்து இல்ல, உறுப்பினரா வந்து இருக்கலாம், பட் அதுக்காக கட்சி செயல்பாடுகள்ல வந்து இல்ல, இவங்க மத்த தொகுதியில போட்டிட்டு தோல்வியும் வந்து பெறல. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல சினிமாவில ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்ற காரணத்துக்காக இவங்களுக்கும், அதை தாண்டி அந்த மேடையில பாடல் வந்து பாடுறார் அப்படின்ற காரணத்துக்காகவும் அந்த வேல்முருகன் அவருக்கும் இந்த பொறுப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இதை வச்சுதான் வந்து சொல்றேன், விஜய் அவர்கள் வெற்றி பெற்றாலும் பெற்றாரு, தன் கூட நெருக்கமா இருக்கிறவர்கள், அதை தாண்டி தனக்கு தெரிந்தவர்கள், சோ இவங்களுக்கு தமிழக அரசுல எந்தவித தகுதியும் இல்லாம பொறுப்பு கொடுக்குறார் அப்படின்றதான் எனக்கு வந்து தோணுது. இது தப்பு அப்படின்றதான் என்னோட கருத்தம். சோ அப்படிதான் இந்த கரூர் விஷயத்திலே வந்து பண்ணார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, மக்கள் அவரை பார்க்க வந்து இறந்து போயிட்டாங்க. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு எந்த தகுதியும் வந்து இல்ல, அரசு வேலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முற்பட்டார். சோ உடனே நாம் தமிழர் கட்சி கோர்ட்டுக்கு வந்து போகுது. இந்த மாதிரி படிக்கிற இளைஞர்கள் எத்தனையோ பேர் அதுக்காக ப்ரிப்பேர் வந்து பண்றாங்க. சோ அவங்களோட வேலையை தட்டி பறிச்சு இவங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் வந்து போட்டுச்சு. சோ கோர்ட்டும் இதுக்குள்ள உள்ள பூந்து இல்ல நீங்க வேலை வந்து கொடுங்க, வேலை கொடுத்தாலும்
டெம்பரவரியா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவையும் வந்து போட்டிருக்கு. ஓவரால் இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயத்த விஜய் அவர்கள்ட்ட இருந்து நான் அனலைஸ் வந்து பண்ணேன். என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஆப்வியஸா ஓட்டு வந்து போட்டாங்க, மக்கள் நம்மளை வந்து சூஸ் பண்ணிட்டாங்க, நம்ம நினைச்சதான் எல்லாம், நம்ம நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், மக்கள் கேள்வி வந்து கேட்க மாட்டாங்க, எதிர்கட்சிகள் கேட்பாங்க, கேட்கறது அவங்களோட வேலை, பட் நம்ம எடுக்கிறதா டெசிஷன் அப்படின்ற நோக்கத்துல தகுதி அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் யோசிக்காமலே பல பொறுப்புகளை வந்து போட்டுட்டு இருக்கார். சோ அதோட வரிசையில தான் இந்த கவர்மெண்ட் ஜாப்பை கரூர் மக்களுக்கு கொடுக்கறதாவும் அதுவும் வந்து இருந்துச்சு. பட் அதை நீதிமன்றம் உள்ள தலையிட்டு அதை ரத்து வந்து பண்ணாங்க. சோ இது மூலியமா நம்மளால புரிஞ்சுக்க கூடியது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சினிமா மயமாகிறது இந்த ஒரு அரசியல். சோ அதை தான் நம்மளால பார்க்க முடியுது. சினிமாக்காரர்களை தனக்கு தெரிஞ்சவர்களை அரசியல் பக்கம் உள்ள வந்து கொண்டு வர்றார் அப்படின்றதான் நம்மளால பார்க்க வந்து முடியுது. சோ இதை பத்தி உங்களுக்கு ஒரு கருத்துக்கள் வந்து இருக்கும். சோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க.